இன்றைக்கு ஸ்டாலின் பல கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் மறதி அதிகமாயிட்டது. இன்றைக்கு ஸ்டாலின் பேசுவது தமிழ்நாட்டுக்கும் டெல்லியில் இருக்கிற என்டிஐக்கு தான் போட்டியா. ஏங்க இப்ப தேர்தல் எங்க நடக்குதுங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் நடக்குது. இது எந்த தேர்தல்? சட்டமன்ற தேர்தல் தானே. இந்த முதலமைச்சருக்கு அது கூட தெரியல. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டை ஆண்ட அந்த நாடு நல்லா இருக்குமா? தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்காக நடைபெறுகின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் தெளிவுபடுத்திவிட்டு நம்முடைய கூட்டணி, ஏற்கனவே கூட்டணி நம்ம அமைக்கின்ற பொழுது தெளிவுபடுத்திட்டோம். நாம கூட்டணிக்கு தலைமை அதிமுக. தம்பி கொடி கீழே பிடிக்க ராஜா, கீழே தொலைக்காட்சியில் படம் எடுத்துட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் கீழே இறக்குங்க. சொன்னா கேளுங்க, கொஞ்சம் இறக்குங்க, ஒத்துழைப்பு கொடுங்க தம்பி, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க தம்பி. அப்பதான் நம்ம படம் எடுத்து இதெல்லாம் உங்களையெல்லாம் காட்டுவாங்க. கீழே இறக்குங்க, கொஞ்சம் இறக்கு, கொஞ்சம் இறக்கி பிடிங்க. ஆக சிந்திச்சு பாருங்க. இன்றைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குதுன்னு அவருக்கு தெரியல, ஏதோ நாடாளுமன்ற தேர்தல் போல நினைச்சிட்டு இருக்காரு. ஸ்டாலின் அவர்களே, இது தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்படுகின்ற தேர்தல், மக்களோட ஆட்சியை அகற்றப்படுகின்ற தேர்தல் இந்த தேர்தல். ஆக மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் நான் சுழன்று வருகிறேன். ஏற்கனவே எழுச்சி பயணத்தில் இந்த பகுதிக்கு வந்துட்டு போனேன். அன்றையிலிருந்து இன்று வரை தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுற்றி வந்து மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரே குரல் மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரே குரல் தான் தமிழ்நாடு முழுவதும் ஒழிச்சிட்டு இருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். நல்ல ஆட்சி அதிமுக தான் கொடுக்க முடியும், தர முடியும். அப்படி சிறப்பான ஆட்சியை மக்களுக்கு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். செஞ்சிச்சு பாருங்க. நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான குடிநீர் பிரச்சனை, வறட்சி, அந்த வறட்சியை போக்குன அரசு அதிமுக அரசு. இன்றைக்கு அதுக்கு அடுத்தது டெல்டா மாவட்டத்தில் புயல், வெள்ளம், விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. பல வீடுகள் புயலால் சேதமடைஞ்சது. பிறகு கொரோனா எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கொரோனா வைரஸ் காற்றில் எளிதாக பரவக்கூடிய வைரஸ். அப்படி அந்த வைரஸ் பாதிக்கப்பட்டு விட்டா உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுவிடும். ஒரு வருஷம் வெளியில் வர முடிஞ்சுதா? அப்ப அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல, மக்களுக்கு துன்பம் இல்ல, மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக அம்மா உணவகத்தில் நாள்தோறும் 7 லட்சம் பேருக்கு சுட சுட உணவு கொடுத்தோம். விலை இல்லாம கொடுத்துங்க. கொரோனா காலத்தில் தொழிற்சாலை இயங்கல, தொழிலால் பாதிக்கப்படக்கூடாது, மக்கள் பாதிப்பு இருக்கக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் ஒரு வருஷம் விலையில அரிசி கொடுத்தோம், விலையில சக்கரை கொடுத்தோம், விலையில என்ன கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோமா இல்லையா? வருமானமே இல்ல, தொழிற்சாலை இயங்கல, டாஸ்மாக் கடை திறக்கல, பத்திரப்பதிவு அலுவலகம் திறக்கல, ரோட் டாக்ஸ் இல்ல, ஜிஎஸ்டி இல்ல, 1 ரூபாய் வருமானம் இல்லாத போது கூட இந்தியாவிலே சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்க அரசாங்கத்துக்கு இதுவே சான்று. அது மட்டும் இல்ல, அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் திறக்கப்படல, கல்லூரிகள் திறக்கப்படல, பள்ளி மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. அவங்க ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். ஆல் பாஸ் மாணவர்களுக்கு, கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்ல தேர்வு நடத்தணும், ஆன்லைன்ல சிறப்பாக கல்வி கற்று அவர்கள் தேர்வு எழுதி பட்டப்படிப்பு பெற்றாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய வரலாறு. தைப்பொங்கல் வந்தது அந்த காலகட்டத்தில். எல்லா இல்லங்களையும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கு 2500 ரூபாய் நாங்க தான் கொடுத்தோம். கொடுத்தோமா இல்லையா? வருமானம் இல்லாத போதே கொடுத்தோம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல வருமானம் இருக்கின்ற பொழுது மக்களை சுரண்டி ஆட்சி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இல்ல, திறமையான அரசாங்கம். செயல்பட்ட காரணத்தால
கொரோனா வைரஸ் காலத்தில் விலை மதிக்க முடியாத லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிய அரசு அதிமுக அரசாங்கம். கொரோனா காலத்தில் 40,000 கோடி கொரோனாவுக்காக செலவழிச்சோம். அப்ப கூட வரி உயர்த்தப்படவில்லை. ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வருவாய் அதிகரிச்சிட்டு வரி அதிகமாக போட்டாங்க. இன்றைக்கு மின்சார கட்டணம் 52% உயர்வு, ஆண்டுக்கு 5%, 3 வருஷத்துல 15% உயர்த்தி 67% மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க. கடைக்கு பீக் ஹவர்ல டபுள் சார்ஜ் வசூல் பண்றீங்க. நகராட்சியில வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டது, ஆண்டுக்கு 6% உயர்த்தப்பட்டிருக்காங்க. 2 வருஷம் 12% உயர்த்திட்டீங்க. அண்ணா திமுக ஆட்சி இருந்ததை விட இன்றைக்கு திமுக ஆட்சியில் வீட்டு வரி 112% உயர்ந்து விட்டது. கடைக்கு 150% வரி உயர்வு. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% கூடுதல். அதுபோல குடிநீருக்கு வரி உயர்வு. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். குப்பை கூட விட்டு வைக்கல. அப்படி ஒரு மோசமான அரசாங்கம் நாட்டுக்கு தேவையா? சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சி எப்படி இருந்தது, திமுக ஆட்சி எப்படி இருந்தது தெரிஞ்சு பாருங்க. இன்றைக்கு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது அவர் தெரிவித்தார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 520 அறிவிப்புகள் வெளியிட்டு நிறைவேற்றணும். அத்தனை நிறைவேற்றி கொடுத்தாரா? அவருடைய 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேர்தல் அறிவிப்பு திமுக பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்க, குறைச்சாங்களா? மாந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்களா, கொடுத்தாங்களா? நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் வங்கியில கல்விக்கு வாங்கின கடன் ரத்து பண்ணாங்களா? ஆட்சிகளோட நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? ரேஷன் கடையில் 1 கிலோ கூடுதலா சக்கரை போட்டாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களாமா? அத்தனையும் பொய் தானே. நாட்டு மக்களை ஏமாற்றி தானே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப மீண்டும் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். ஏற்கனவே இருக்கின்ற தேர்தல் அறிவிப்பு தொங்கிக் கொண்டிருக்குது. மக்களை எப்படி ஏமாற்றுறாங்க பாருங்க. ஆக திரு ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவதுதான் வாடிக்கை. இன்னொரு தேர்தல் அறிவிச்சாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா 2021 தேர்தல் அறிவிப்பு ஆட்சிக்கு வந்தா 5 சவரனுக்கு குறைவாக கூட்டுறவு சங்கத்திலே நகை வச்சு பணம் வாங்கினா தள்ளுபடினாங்க. அப்போ உதயநிதி பல கூட்டத்துக்கு போனார். நம்முடைய பெண்களை பார்த்தார். காதுல தோடு, கழுத்துல நகை இருந்தது. நீங்க நகையா வச்சிருக்கிறீங்க, பார்த்துக்கிறேன் ஒரு கைன்னு நேரா பெண்கள் ஓடுங்க, தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியில் போய் நகை வைங்க, பணத்தை வாங்க, செலவு பண்ணாங்க. நம்ம பெண்கள் ஆகா முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்லிட்டாரு, அவருடைய மகன் உதயநிதி சொல்லிட்டாரு, அதனால 10 பவுனை 3 வெட்டி ஒரு குடும்பத்தில் 3 பேர்ல கொண்டு வச்சாங்க. வச்ச பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. ஒரு உத்தரவு போட்டாங்க. என்ன, ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு தான் அந்த கடன் தள்ளுபடி என்று சொல்லி 48 லட்சம் பேர் திரு ஸ்டாலினுடைய வாக்குறுதியை நம்பி, உதயநிதி ஸ்டாலினுடைய வாக்குறுதி நம்பி அவள் அணிந்திருந்த நகையை அங்க தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில வச்சு பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டாங்க. பிறகு பல விதிகளை விதிச்சு அதுல 13 லட்சம் பேருக்கு தான் அந்த நகை வச்ச பணம் வாங்கினு தள்ளுபடி செஞ்சது. மீதி 35 லட்சம் பேருக்கு நாமம் போட்டார். கூட்டுறவு வங்கியில வட்டியோட திருப்பி செலுத்தினால்தான் நகை கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஏழை மக்கள் இவருடைய ஸ்டாலினுடைய பேச்சா, திரு உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சை நம்பி வாங்கின பணத்தை செலவழிச்சுட்டாங்க. நகையை திருப்ப முடியல. இன்னைக்கு அன்றைக்கு ஒரு பவுன் 35,000, இன்னைக்கு 1,15,000 ரூபா. எப்படி நாட்டு மக்களை ஏமாத்திருக்காங்க பாருங்க. இப்படி அறிவிப்பு கொடுக்கலீங்கன்னா யாராவது நகை கொடு சொசைட்டியில் வைப்பாங்களா? இன்றைக்கு 3 மடங்கு விலை உயர்ந்து விட்டது. இப்படி ஏமாற்றப்பட்ட மக்களை ஏமாற்றி ஆட்சி மீண்டும் வேணுமா? 35 லட்சம் பேர் வயிறு எரிஞ்சு கிடக்கிறாங்க. எப்ப தேர்தல் வரும் அப்படின்னு எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசார என்ன பாருங்க, 35,000 ரூபாய்க்கு விற்கிறதுங்க, 1,15,000 ரூபாய்க்கு விற்கிறது என்ன? இப்படி மக்களை கவர்ச்சிகரமாக பேசுவதில் வல்லவர்கள் அப்பவும் மகனும் 2 பேரும் மிகப்பெரிய கூத்தடிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில்.
ஏன்னா அப்பா முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர். பாவம் ஒரு வயசான ஐயா இருக்காரு, துரைமுருகன் இருக்காரு. அவர் இப்ப தேர்தலோட சொல்றார், இந்த தேர்தலில் நின்னா இந்தியாவிலேயே அதிகமான நாட்கள் இருந்த சட்டமன்றக்குள் பெயர் கிடைக்கணும். பெயர் பெற்று என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தா தான் மரியாதை. எனக்கு எவ்வளவுதான் திமுக குளிச்சாலும் அங்க உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ணன் துரைமுருகன் அவர்களே சிந்திங்க. உங்களை வச்சு ஏணி மாதிரி படிக்கட்டை ஏறுவாங்க, ஏறி ஏணி எட்டி உதைப்பாங்க. அதுதான் கருணாநிதியுடைய குடும்பத்தின் வழக்கம். உங்களுடைய வயது என்ன, உங்களுடைய அனுபவம் என்ன? திரு உதயநிதியுடைய அனுபவம் என்ன, வயது என்ன? அவர் என்ன இந்த கட்சிக்கு உழைத்தாரா? திமுகவுக்கு ஒரே அடையாளம் திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். இதை தவிர்த்து என்ன இருக்குது? திமுகவுக்கு என்ன உழைப்பு கொடுத்திருக்காரு? திமுக கட்சியில் வேற ஆளே இல்லையா?